எவீரு என்கிறவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி நம்ம பிரேயர் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கல. ஆனா அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்துல அவருடைய பாதத்தில் விழுந்து இந்த வார்த்தையை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவனை அந்த மனுஷனை ஆண்டவர் எப்ப வைத்திருந்தாரோ, எப்ப தலைவனாக வைத்திருந்தாரோ அப்போலிருந்து அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆனா இப்ப அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம். அடுத்த நிமிஷம் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவரோட நடந்து இவரோட பேசிட்டு இவரை வருந்திய அழைச்சவனுடைய குழந்தை செத்து போயிருச்சுன்ற நியூஸ். நல்லா கவனிங்க, மனசு எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த சகோதரி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பணம் முழுக்க நான் நோய்க்காக ஆண்டவருக்கு செலவு பண்ணல. நான் எங்க செலவு பண்ணேன்? நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். என்னுடைய நாட்கள் முழுக்க நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். ஆனா எங்கேயுமே சுகம் கிடைக்காம நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு நான் உபவாசம் இருக்கல, நான் ஜெபிக்கல, நான் அதற்காக வசனம் எல்லாம் நிறைய வாசிக்கல, அதுக்காக பல மைல் தூரம் டிராவல் பண்ணி எல்லாம் நான் போகல. அவ்வளவுதான், இயேசுவை பார்த்தேன், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்ட அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஜெப வீராங்கனையா இல்லாம இருக்கலாம். அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பெருசா தேடி இருக்க மாட்டாங்க, பெரிய கமிட்மெண்ட் எதுவுமே பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துட்டே இருக்குது. நீங்க சொல்லலாம், துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குதே, பொல்லாதவனாகிய அவனுக்கு நடக்குதே, அவன் நல்லா இருக்கிறானே பாருங்க, அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணான், இன்னைக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தான், அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க பாருங்க, அவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவரே, இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்ல, இத்தனை மாதங்களும் உங்களை தேடுறேன் இல்ல, இத்தனை வருஷங்களும் உங்களை தேடுறேன் இல்ல, நேற்றைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் இல்லையா? எனக்கு அற்புதம் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சு இல்ல கொஞ்ச நேரம் என்ன தேடினவர்களுக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே, ஆனால் கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.